ஹே ஹாய்டா! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மேரிங் மிஸ்டர் சியோட ஃபைனல் பார்ட்ட பார்க்க போறோம். ம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கும் டேக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ, நீங்க 2 பேரும் ரொம்பவே ஹேப்பியா அத என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் பின்ன உங்க வீட்டுக்கு வந்துட்டு உங்கள டேயோட ரூம்ல விட்டுருப்பாங்க. நீங்க உள்ள போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வாங்க நம்ம இப்ப ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க திரும்பி பார்க்குறீங்க. ரூம் டெக்கரேஷன் அவ்ளோ அழகா இருக்கு. அந்த டோர்லேருந்து பெட் வரைக்கும் ரோஸ் பெட்டல்ஸ், அப்புறம் சைட்லலாம் சின்ன சின்ன கேண்டில்ஸ், ரூம் ஃபுல்லா கேண்டில் லைட்ஸ் செம்ம அழகா இருக்கு. நீங்க அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே பெட்ட பார்க்குறீங்க. பெட்ல ஒரு கார்னர்ல உட்காந்துருக்கான். அவன் உங்கள பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்றான். நீங்க நீங்க ஒண்ணும் இல்லன்னு தலைய நோட் பண்ணிட்டு, அப்படியே குனிஞ்சுக்கிட்டே போயிட்டு, அவன் பக்கத்துல போய் உட்கார்றீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாவே இருக்கீங்க. அப்புறம் அவனே உங்கள பார்த்துட்டு, "ஓய் பொண்டாட்டி! ம் ஏன் சைலண்டா இருக்க?" "நத்திங்." நீங்க அப்படி சொல்லவும், அவன் நல்லா திரும்ப உங்க பக்கம் திரும்பி உட்காந்து, உங்கள அவன பார்த்த மாரி உட்கார வச்சுட்டு, நீங்க ஹெட்ட அப்படியே கீழ பார்த்த மாரி தான் உட்காந்துருப்பீங்க. அவன் அப்படியே உங்க சின்ன பிடிச்சு அவன பார்க்க வைக்கிறான். "நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். என் செல்ல பொண்டாட்டி, நீ இப்ப விரும்பாதது இங்க ஒண்ணும் நடக்காது. ஸோ ரிலாக்ஸா இரு. நான் உன் கூட தான் இருக்கேன். சரியா? தெரியாங்க. நம்ம இப்ப இத இப்பவே பண்ணணுமா?" நீங்க அத கேட்டதும் அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்கள பார்க்குறான். "ஹே மை பொண்டாட்டி! இதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடி. நீ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணாவே எனக்கு அது போதும். எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல. நம்ம இத யாருக்கிட்டயும் சொல்லவும் வேணாம்." "ஹே இங்க பாரு. நம்மளோட இந்த உறவ நீ எப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலான்னு நினைக்கிறியோ, நம்ம அப்போதைக்கு மத்த எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஓகே? அது வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துக்கோ." "தயாங்க, ஐ அம் சாரி. எனக்கு ஏன் இவ்ளோ நர்வஸ் ஆகுதுன்னு தெரியல." "ஐ அண்டர்ஸ்டாண்ட்மா. ஐ லவ் யூ." அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். "ஓகே ஒயன், நம்ம இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நைட் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. இன்னும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நானும் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு டிஷர்ட் அண்ட் ட்ராக்ஸ் மாட்டிட்டு வரான். நீங்களும் உங்களோட பைஜமாஸ் எடுத்துகிட்டு மாட்டிட்டு வரீங்க. வந்துட்டு அவனை பார்த்துட்டு, "தேங்க, இப்போ நம்ம மூவி பார்க்கலாமா?" "ஆ, இப்போவா?" "ம், ஆமாம். எனக்கு தூக்கமே வரல. ஜஸ்ட் 10 PM தான். அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து டைமாவது ஸ்பெண்ட் பண்ணலாம்ல." "ஷூர், வா. அப்போ போய் நம்ம மூவி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்கிறான். அவன் உனக்கு பிடிச்ச ஏதாவது மூவியை செலக்ட் பண்ணு அப்படிங்கிறான். நீங்கள் போயிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி, அது நல்லா ரொமான்டிக்காகவும் காமெடியாகவும் இருக்குது, அந்த மூவியை செலக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு 2 பேரும் போய் பெட்டில் படுக்கிறீங்க. அவன் ஒரு பில்லோவில் அப்படியே ஹெட்டை வச்சுட்டு படுக்கிறான். நீங்கள் அவன் பக்கத்தில் போயிட்டு அவனோட ஆர்ம்ஸில் போய் படுக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அழகாக உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொமான்டிக்காகவும் இருக்குது. ஆனால் தயங் உங்ககிட்ட எந்த ரொமான்ஸையும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அவன் பண்ணது ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொமான்டிக்காகவும் இருக்குது. ஆனால் தயங் உங்ககிட்ட எந்த ரொமான்ஸையும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. யாராவது இப்படி இருக்க முடியுமா? நான் ஏற்கனவே அவனை இத்தனை நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இன்னும் நாங்கள் இப்போது அஃபிஷியலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கூட இருக்கோம். ஆனால் ஸ்டில் இப்போ வர என்னோட பர்மிஷனுக்காக இவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நானும் அவனை ரொம்பவே லவ் பண்ணுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவன் படம் பார்த்துட்டு தான் இருக்கான். அவன் அந்த மூவியில் வர காமெடி சீன்ஸ்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அந்த டிவி வெளிச்சத்தில் அவனோட ஃபேஸ் அப்படி செம்மையாக அழகாக ஒரு நிலா போல் க்ளோவ் ஆகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு, "ஓ மை காட், இவன் எவ்வளோ அழகாக இருக்கா! ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கிட்ட எதுவுமே வேணான்னு சொன்னேன். பட் இப்போ பாரு, எவ்வளோ அழகாக இருக்கா!
அப்படின்ட்டு அவனையே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்கள திரும்பி பார்க்குறான். அப்பதான் அவன் நோட் பண்றான், நீங்க அவன பார்க்குறத. "ஓய் பொண்டாட்டி, என்ன சைட் அடிக்கிற?" "ம். ஆமா. நான் என் புருஷன பார்க்குறேன். த ஹேண்ட்ஸம் அண்ட் பெஸ்டஸ்ட் மேன் இன் த ஹோல் வேர்ல்டு. என்ன இதனால உனக்கு என்ன பிரச்சனை? ம்?" அப்படின்னு ஸ்மக் பண்ணிக்கிட்டே கேட்குறீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு ஸ்மைல் பண்றான். "நீ கேட்ட மூவி அங்க ஓடுது. நீ என்னவோ என் ஃபேஸில் ஓடுற மாதிரி என்ன பார்த்துட்ருக்க. ஆனா எனக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு." நீங்க அவனுடைய சின்ன தொட்டுட்டே சொல்றீங்க, "மா ஸ்டாப். உனக்கு தெரியும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு." "ஆ அதான் இதை சொல்கிறேன். தயங்கா, உனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த ரொமான்டிக் மூவி ஒன்றும் என்ன ஆன் பண்ணல. உங்களோட இந்த ஃபேஸ் தான்." அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதை சொன்ன அடுத்த செகண்டே அவன் உங்களை பார்த்துட்டு ஹெட்டை அப்படியே நோட் பண்ணிட்டு, "நீ என்ன டிஸ்ட்ராக்டிங் பண்ணுற" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் ஸ்டில் இப்போவும் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. அச்சோ! நான் இப்போ என்ன பண்ணுறது? அவனை ஸ்டாப் பண்ண சொன்னது நான் தான். ஆனால் இப்போது என்னோட பாடியும் அவனோட மனசும் இப்போது இவன் வேணும்னு கேட்குதே. நான் ஜோக் பண்ணுறேன்னு நினைக்கிறான் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் அவனை பார்த்து, "தயாங்கா." "ம் சொல்லுமா." "நான் சொன்னதை ஜோக்குன்னு நினச்சிட்டியா?" ம் ஆமாம். "தயாங்கா, நான் அதை சீரியஸாக சொன்னேன்." அவன் திரும்பவும் உங்களை பார்க்குறான். "ஏய், நீ இப்போவே ஸ்டாப் பண்ணலன்னா அவ்வளோதான். நான் உன்னை இன்னைக்கு விட மாட்டேன், பார்த்துக்கோ." நீங்கள் அப்படியே அவனோட இயர் கிட்டக்க போய், "அப்பனா என்ன விடாத" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப்பில் போய் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவனும் உங்களை பேக் கிஸ் பண்ணுறான். நீங்கள் 2 பேருமே ரொம்ப பேஷனட்டாக கிஸ் பண்ணிக்கிறீங்க. அவன் உங்களை அவனோட லேப்பில் உட்கார வச்சு நல்லா கிஸ் பண்ணுறான். உங்கள் 2 பேருக்குமே ஹியூஜாக ப்ளஷர் கிடைக்குது. ஸ்லோவாக ஒரு ரிதம் மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும் மூன் பண்ணுறீங்க. அண்ட் அவன் உங்கள் லிப்பை அப்படியே சக் பண்ணி கிஸ் பண்ணுறான். அப்புறம் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக வெட் கிஸ்ஸாக பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே மூன் ஆகுது. ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் ஐஸ் அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க. அவன் உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்துட்டு கிஸ் பண்ணுறான். நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸை எடுத்துகிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு இது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. உங்களுடைய ஃபிங்கர்ஸ் ஒன்று ஒன்றா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் டைஸ் கிட்ட வரான். நீங்கள் அவனோட ஹேரை போய் அப்படியே கிரிப் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்கள் டைஸில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். "ஓய் பொண்டாட்டி, ஆர் யூ ஷூர்? நீ இப்போது ரெடியாக இருக்கியா?" "ம் எஸ் மாமா. இதுக்கப்புறமும் நான் வெயிட் பண்ண விரும்பலை. இப்போது நான் உன்னுடையவ. நீ என்ன தாராளமாக எடுத்துக்கலாம்." நீங்கள் சொல்லவும் அவன் உங்களுடைய ப்ராவை அன்ஹூக் பண்ணுறான். நீங்கள் உங்களுடைய ஐஸை டைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அவன் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஐஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். ஐ ஓப்பன் பண்ணுறீங்க. "ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ ப்ராமிஸ் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ லவ் யூ டூ மாம்ஸ்." அவன் அப்படியே ஸ்லோவாக உங்கள் செஸ்ட்டை அப்படியே சக் பண்ணுறான். உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்புறம் அவனோட வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே மூனிங்கில் அவனுடைய நேம் சொல்லி மூன் பண்ணுறீங்க. உங்களுடைய இந்த மூனிங் அவனை இன்னும் ஃபாஸ்ட் ஆக்குது. அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்களுடைய ஐஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அவன் உங்கள் ஐஸ்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, "ஏய் பொண்டாட்டி, ஏய் ம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறி. ம் ஏய் ஐஸ் ஓப்பன் பண்ண என்னை பாரு. ம் வேணாத்தேங்க. ஆ ஏய் ஓப்பன் பண்ணுறியா இல்லையா? அப்போ ஆ வலிக்குது. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான்.
நான் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுமாடி? தேயங்கா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் சொன்னதும் அவன் அவனோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. உங்களுக்கு அது ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் வழியில் ஆ தேயங்கா அப்படின்னு கத்துறீங்க, மூன் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு அப்படியே தர்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபியூ செகண்ட் ஒரு வைல்டாக ஒரு மேக் அவுட் நடக்குதுடா. அப்புறம் அவன் டயர்டாகி உங்கள் பக்கத்தில் வந்து படுத்திருக்கான். நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்ருக்கீங்க. அவனோட பேக் சைடில் ப்ளீட் ஆகுது. உங்களோட நெயில் மார்க்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் அதை டச் பண்ணுறீங்க. அவன் ஆ வலிக்குதுடி. வலிக்குதா தேயம்மா? சாரி. ஏய் இட்ஸ் ஓகேடி. இதுக்கு ஏன்டி சாரி சொல்கிற அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டு சொல்கிறான். நீங்களும் தான் என்னை பைட் பண்ணியிருக்கீங்க, இங்கே பாருங்க அப்படின்ட்டு எல்லா இடத்தையும் காமிக்கிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஓகே பொண்டாட்டி, வா, டைம் பாரு, 4 o'clock ஆயிடுச்சு, நம்ம தூங்கலாம். வாட்? நீங்கள் கிளாக் பார்த்துட்டு ஓ மை காட், நீ 5 hours எடுத்துக்கிட்டியா? லிட்ரலி நீ என்னை டார்ச்சர் பண்ணியிருக்க. ஆமாம், இந்த நிமிஷத்துக்காக நான் என் லைஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருக்கேன். இந்த நிமிஷத்தை நான் எப்படி அவ்வளோ அவசரமாக செய்ய முடியும்? அதான் இதை நான் அனுபவித்து ரொம்ப ரசித்து பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் ரெடி பண்ணியிருக்கேன்டி. அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம் பண்ண முடியும். எடுத்தவுடனே எப்படிடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு அவனுடைய ஷோல்டரில் அப்படியே போய் சாஞ்சிக்கிறீங்க. தேயங்கா, ஐ லவ் யூடா. ஐ லவ் யூடி பொண்டாட்டி. நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ்வை சொல்லிவிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் போய் அவன் ஆர்ம்ஸில் ஹெட்டை வச்சுட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் அப்படியே திங்க் பண்ணுறீங்க, இந்த நிமிஷம் இந்த செகண்டுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். இவன் பக்கத்தில் இப்படி இவனோட ஒய்ஃபாக இவனோட இந்த ஆர்ம்ஸில் அப்படியே நான் சுருண்டு படுத்துக்கணும். என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நான் அவனுடைய ஆர்ம்ஸில் ஸ்லீப் பண்ணணுன்னு ஆசை. அவனுடைய அந்த அரவணைப்பு என் கூட அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும். அவனுடைய அந்த மூச்சு காற்று என்கிட்ட என் ஃபேஸில் அப்படியே பட்டுக்கிட்டே இருக்கணும் நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமே எல்லாமே நிறைவேறிடுச்சு. எனக்கு ரொம்ப இப்போ ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் 2 பேருமே ஒன்றா தான் இங்கே படுத்திருக்கோம். என்னோடய ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சு. அவன் என்னை விட்டு விலக மாட்டான். என்னை லவ் பண்ணுறதையும் நிறுத்த மாட்டான். அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். நானும் அவனை ரொம்பவே லவ் பண்ணுறேன். மை ஹார்ட், மை கிஸ், மை வெர்ஜினிட்டி, இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட ஒரு பர்சன் அது இவன் தான். இவனுக்கு கொடுத்ததில் எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவன் என்னோட மாம்ஸ். அதுக்கு மேலே ரொம்ப ஹாப்பி என்னன்னா அவனோட வெர்ஜினிட்டியை என்கிட்ட அவன் கொடுத்துருக்கான் ஃபஸ்ட் டைமாக. அவன் பின்னாடி எத்தனை கேர்ள்ஸ் சுற்றினாங்க, ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி நான் தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு. இப்போது இவன் எனக்கு மட்டும்தான், எனக்கானவன். என் கூட எப்போவும் லைஃப்பில் கூட வரப்போகிறான். எனக்கு இதெல்லாம் நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் நான் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அந்தளவுக்கு இருக்கேன். லவ் யூ தேயங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சீக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே தூக்கத்துலேயே ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவனுடைய அந்த ஆர்ம்ஸில் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு நீங்கள் 2 பேருமே அப்படியே தூங்கிடுறீங்கடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே ஐ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. வி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் குட் மார்னிங் தேயங்கா. குட் மார்னிங் பொண்டாட்டி. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு பெட்டை விட்டு எழலான்னு எழுந்திருக்கிறீங்க. அப்போது வி உங்களை பெட்டில் புஷ் பண்ணி திரும்ப தள்ளி விடுறான். தேயங்கா, விடு தேயங்கா, நான் போகணும். எங்கே போகிற? ஓய், மறந்துட்டியா? நம்ம இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம். நம்ம ஒன்றும் ஹனிமூனில் இல்லை. நான் இப்போ குளிக்கணும். கீழே எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. பொண்டாட்டி, என்னடி, எனக்கு இப்போ மார்னிங் ரொமான்ஸ் வேணும். தேயங்கா,
என்ன நீ இப்போ ஏதாவது பண்ணுன உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை இப்போ விடுறதா இல்ல. அவ சொல்லவும் நீங்க அப்படியே எழுந்து போறதுக்கு ட்ரை பண்றீங்க. பட் அவன் உங்கள அப்படியே வந்துட்டு பிடிச்சிடுறான். அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. தேயாங்கா, நான் உன்னோட பொண்டாட்டி தான்ண்ணா. ரொம்ப டயர்டாக இருக்குடா அப்படின்ட்டு அவனோட வீக் பாயிண்ட்லேயே அடிக்கிறீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு சரி அப்படின்னு விட்டுறான். நீங்கள் அவன்கிட்டக்கு போய் அவனோட சீக்கில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து நடக்கிறீங்க. நடக்கிறப்ப அந்த பெட்ஷீட்டில் நீங்கள் அப்படியே ஸ்லிப் ஆகி சுருண்டு திரும்ப அவன் மேலேயே போய் விழுறீங்க. அவன் உங்களை பிடிச்சிக்கிறான். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. 2 பேரும் பஸ்ட் அவுட் ஆகி லாஃப் பண்ணுறீங்க. அப்போது அவன் கையில் போயிட்டு நீங்கள் படுத்துக்கிறீங்க. பாத்தியாடி, இது கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆமாம்மாம்மா, அது கூட பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அத்தை மாமா எல்லார் கூடயும் அப்படியே ஹாப்பியாக டேஸ் போகுதுடா. இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. ஒரு நாள் ஆஃபீஸில் தேயாங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி, ஹலோ ஒயன், என்னடி இந்த டைம் கால் பண்ணியிருக்க? இல்லைம்மா, கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அதான். ஏண்டி என்னாச்சு? தெரியலம்மாம்மா. பொண்டாட்டி என்னடி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடி, நான் அப்போனா ஒர்க் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது. நம்ம கால் பண்ணுறோம், நம்மளை மதிக்கிறானா பாரு இவன் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனை பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவன் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை. திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுறீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் தேயாங் வீட்டுக்கு வந்துட்டு உங்களை தான் தேடிட்டு இருக்கான். ஒயன் ஒயன், அம்மா ஒயன் எங்க? அவளாடா, அவள் மேலே இருக்கா. ஏம்மா? அவள் காலையிலேருந்து என்னமோ தெரிலடா, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே தான் இருக்கா, கீழே வரவே இல்லை. சாப்பிட மட்டும் வந்துட்டு போனாடா. போய் என்னன்னு பாரு, நானும் கேட்குறேன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்டா அவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா? நத்திங்மா, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வரான். மேலே வந்து உங்கள்கிட்ட, பொண்டாட்டி என்னடி ஆச்சு? ஒரு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிற? நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே உன்னை பார்க்குறீங்க. அத்தை, நீ சொல்கிறியா? நான் கால் பண்ண, நீ பேசுனியா? நீ என்கிட்ட கட் பண்ணிட்டு போகிற நீ? உனக்கு அவ்வளோ நான் இதாகிட்டேனா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லே உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சா? அப்படி இல்லடி பொண்டாட்டி, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க், அதனால தான் அப்படி போனேன். ஐயோ என் செல்ல பொண்டாட்டி, என்னன்னு சொல்லடி, எதுக்கு நீ கால் பண்ண? ஃபஸ்ட்டு அதை சொல்லு. போடா, சொல்ல மாட்டேன். ஐயோ செல்லம், கோச்சிக்காதடி பட்டு, சொல்லு பட்டு. நீங்கள் அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவனோட ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. அவன், ஒயன் என்ன சொல்கிற? தேயங்கா, நீங்கள் அப்பாவா போகிறீங்க. அவனுக்கு அப்படியே ஐஸ்லேருந்து ஒரே டியர்ஸாக இருக்குது. நீங்களும் அவனை பார்த்தோன்னே உங்கள் ஐலேருந்து ஒரே டியர்ஸாக வருது. 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒயன், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்டி. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, குட்டி பாப்பாவும் பொண்ணும். ஏதோ எனக்கு பொண்ணு தாண்டி வேணும், அதுவும் ஒன்று மாதிரி அழகாக க்யூட்டாக வேணும். நீங்கள் அவனை பார்த்துட்டு, இல்லை இல்லை, எனக்கு ஒன்றை மாதிரி ஒரு பையன்தான் வேணும். சரி, ஏதோ ஒன்று, நம்மளுக்கு க்யூட்டாக ஒரு பேபி வரப்போகுதுடி அப்படின்ட்டு அவன் அப்படியே குதிக்கிறான். உங்களையும் தூக்கிட்டு அப்படியே சுற்றுறான். ஏய், புரு புரு புரு, பாப்பா இருக்குடா வயிற்றுல. அச்சோ, சரி சரி, பாப்பா பாப்பா கோச்சிக்காத பாப்பா. டேடிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன், அதான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தூக்கி சுற்றிட்டேன். அப்பா மேலே கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே மெதுவாக அந்த பெட்டில் உட்கார வைக்கிறான். ஒயன், வீட்டில் எல்லார்ட்டையும் சொன்னியா? போடா, நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு உனக்கு கால் பண்ணேன், ஆனால் நீ தான் இப்படி பண்ணிட்ட. நான் கீழே போகவே இல்லை, சாப்பிட்றதுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே இருந்துட்டேன். நான் யாருக்கிட்டேயும் எத்தையும் சொல்லவே இல்லை. ஐயோ,
இத தாண்டி ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம போய் அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களையும் அழைச்சிட்டு போய் கீழ போய் எல்லார்ட்டயும் சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்படியே ஃபியூ டேஸ் போகுது. தயங்க உங்கள ரொம்பவே அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான். நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படியே டேஸ் போகுது. உங்களுக்கு டெலிவரி டைமும் வருது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. தயங் வெளியில அங்கேயும் இங்கேயுமா திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப டென்ஷனா இருக்கு. நகத்தெல்லாம் கடிச்சு கடிச்சு போட்டுட்டு இருக்கான். அப்போ டாக்டர்ஸ் வந்துட்டு, "கங்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு ஏஞ்சல் பொறந்திருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. அவன் அப்படியே துள்ளி குதிக்கிறான். அவங்க அம்மாவெல்லாம் கைய பிடிச்சு அப்படியே சுத்துறான். அப்புறம் ஒரு நர்ஸ் வந்துட்டு பேபி எடுத்துட்டு வந்துட்டு குடுக்குறாங்க. அவன் அழகா அத பார்க்குறான். அது அப்படியே உங்கள மாரியும், அவன மாதிரியும் சாயல்லயே இருக்கு. குட்டி நோஸு, குட்டி குட்டி லிப்பு, குட்டி ஹேண்டு அதெல்லாம் பிடிச்சு பார்த்துட்ருக்கான். நான் ஒயன பார்க்கணும். உள்ள போய் பாருங்க. அவன் பேபிய தூக்கிக்கிட்டு உங்கள பார்க்க வரான். நீங்க ரொம்ப டயர்டா அப்படியே பெட்ல படுத்திருக்கீங்க. அங்கேருந்து வந்து நீங்க அப்படியே அரை போதையில தான் இருக்கீங்க. அவன் உங்க பக்கத்துல வந்து, "ஒயன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். நீங்க அப்பதான் மயக்கம் தெளிஞ்சு அவன ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. "ஒயன் இங்க பாரு, நமக்கு ஏஞ்சல் பொறந்திருக்காடி" அப்படின்ட்டு உங்ககிட்ட காட்டுறான். நீங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த பேபிய அப்படியே லைட்டா தொட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அவ்வளோதான்டா. நீங்க 2 பேரும் ஹேப்பியா லைஃப என்ஜாய் பண்றீங்க. அவ்வளோதான். இதோட இந்த எஃப்எஃப்ப நம்ம முடிச்சுக்கலாம். இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நீங்க எல்லாம் ஜெமினாக்கு எஃப்எஃப் கேட்டீங்கடா. எனக்கும் ஜெமினாக்கு போடணுன்னு தான் ஆசை. ஆனா, இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால என்னால எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆ கண்டிப்பா சீக்கிரமே நான் போட ட்ரை பண்றேன். எஃப்எஃப் இல்லனாலும் ஒன் ஷாட்டாவது நான் போட ட்ரை பண்றேன்டா. ஆ சரி நம்ம நம்ம அடுத்த ஸ்டோரியில மீட் பண்ணலாம். ஓகே. பாய்.